ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 153. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுடைய வெயிட் லாஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் வெயிட்டும் லாஸ் பண்ணுறேன். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நான் என்னுடைய வெயிட் லாஸில் ஒரு 5 டிப்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். அது ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான். நீங்கள் எந்த இதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை. அது மாதிரி என்னுடைய வெயிட் லாஸில் நீங்கள் எந்த ஒரு டயட்டும் இருக்க தேவையில்லை, எக்ஸசைஸும் பண்ண தேவையில்லை. ஒன்லி நம்ம நார்மலான ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ஒரு 5 டிப்ஸ் ஈஸியான டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபுட்டுமே லைட் வெயிட்டாக இல்லை, நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்மளும் ஒரு மாதத்தில் 3லேருந்து 4 கிலோ வரையுமே லாஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையுமே சாப்பிட போகிறோம். எந்த ஃபுட்டையுமே நம்ம ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. இப்படிலாம் இருந்தால் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி ஃபாலோ பண்ணி நிறையா பேர் வெயிட் லாஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னுடைய 5 டிப்ஸ் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கிறதா. நான் இன்றைக்கி ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஜீரா வாட்டர் வெந்தய வாட்டர் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு வாட்டரை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கனாலே போதும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் என்னால் முடியுதுன்னு சொல்லி வெள்ளை பூசணி ஜூஸ் இல்லைன்னா ஏபிஜி ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கனாலே போதும், உங்கள் உடம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 to 7 to 8 சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸாக சாப்பிட போகிறீங்க. நீங்கள் எப்போவுமே நார்மலாக ஒரு இட்லி, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. அதில் கொஞ்சம் நம்ம ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3 பேலன்ஸாக இருக்க மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் என்னுடைய பிளேட் எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆஃப்டர்நூனில் எக்கு சாப்பிடுவீங்க, பண்ணுவீங்க, இல்லை முட்டை தான் சாப்பிடணும் ப்ரோட்டீனுக்கு, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு பயிர்கள் வேக வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே அதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. நிறையா பேர் வெஜிடேரியனாகவும் இருக்கீங்க என்னுடைய வெயிட் லாஸில். அவங்க எல்லாருக்குமே நான் நிறையா இடத்துல நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எந்தெந்த வெஜ்ஜு ஃபுட்லேயுமே நிறையா ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பன்னீர், பயிர் வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் நிறையாவே இருக்குது. நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா நான்வெஜ்ஜில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம். நிறையா பேர் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் நிறையாவே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 இட்லி, கொஞ்சோண்டு சட்னி, அதுக்கப்புறம் ஒரு முட்டை, ஒரு ஆரஞ்சு வச்சு சூப்பராக பேலன்ஸாக பிளேட்டு முடிச்சாச்சு. மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை சலாட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த பேக்கரி ஐட்டம்ஸில் இந்த ஸ்வீட்ஸு அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி நட்ஸ் இதெல்லாம் இல்லை, இதுதான் இருக்குது அப்படின்னா இதையுமே நீங்கள் லைட் வெயிட்டாக சாப்பிட்டுக்கலாம். எதையுமே நம்ம ஒரு ஹெவியாக சாப்பிட்டோம்னா தான் அது நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும், வெயிட்டும் கெயின் ஆகும். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் எனக்கு பிடிச்ச ரொம்பவே ஃபேவரட்டான பார்லி கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். இந்த பார்லி கஞ்சின்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இதில் நான் ஸ்வீட்டு தான் சேர்த்து செய்வேன், நாட்டு சக்கரை சேர்த்து செய்வேன், இதில் டேட்ஸ் நிறையா போடுவேன், எல்லா நட்ஸுமே போட்டு செய்கிறது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னுடைய ஃபேவரெட். நான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த பார்லி கஞ்சி செஞ்சு சாப்பிட்ருவேன். இது நம்ம உடம்புக்கும் நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் பார்லியில் நிறையா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பவுல் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டனாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபுட்டு தான் இது. ஸோ நான் ஆஃப்டர்நூனில் அது ஒரு பவுல் ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் குக்கும்பரும் எடுத்து என்னுடைய லஞ்சை சூப்பராக முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி தான் குடித்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி பால் காஃபி குடிக்க பிடிக்காதவங்க பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். பிளாக் காஃபி குடிக்க பிடிக்காதவங்க மில்க் ஊற்றியுமே நீங்கள் நார்மல் காஃபியே எப்பவுமே உள்ள குடிச்சிக்கலாம். அது மாதிரி நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது 5வது டிப்ஸு ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்படின்னா இந்த வாக்கிங் தான். வாக்கிங்கிறது நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் பண்ணணும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே பண்ணலாம். வாக்கிங்கிறது ஒரு குட் மெடிசன் தான் சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ தான் டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து செலவு பண்ணாலும் ஆனால் இந்த வாக் பண்ணுற அளவுக்கு ஒரு பெனிஃபிட் எதுலேயுமே இருக்கவே இருக்காது. ஸோ யாராக இருந்தாலுமே வாக் பண்ணுங்கள், அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு கவுண்டிங் வச்சுட்டு ஒரு 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணிங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 5000 ஸ்டெப்ஸ் தான் வாக் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். என்னால் அந்தளவுக்கு தான் முடியும். ஸோ எனக்கு அதுவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேலன்ஸ் பண்ணி
சூப்பராக நான் வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சுட்டு நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுடைய இப்போ கரண்ட் வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து 78 இருந்தேன், இப்போ வந்து 66 இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்துக்குள்ளே இந்த மாதிரி ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே எனக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டு நான் சூப்பர் பேலன்ஸாக வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 தோசை எடுத்துக்கிட்டேன், ஒரு நார்மல் தோசை அண்ட் ஒரு முட்டை தோசை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சட்னி வச்சுட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய நைட்டு டின்னரு சூப்பர் டேஸ்ட் அண்டு பேலன்ஸாக முடிச்சுட்டு என்னுடைய ஃபுட்டு எப்போவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டான ஃபுட்டாக தான் இருக்கும். எனக்கு பிடிக்காது, நான் வெயிட் லாஸ் இருக்கேன்னு சொல்லி எனக்கு பிடிக்காத ஃபுட்டு நான் எப்போவுமே சாப்பிடவே மாட்டேன். அந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆனாலும் மறுபடியும் நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆயிரும். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறையா தண்ணி குடிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.